ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப்ங்க டெல்லியில. இன்னைக்கு நம்ம என்ன லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஒரு டே இன் மை லைஃபா இருக்க போகுது. ஒரு குக்கிங் விளாகா தான் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து நம்ம புதன்கிழமையில இருந்து புதன் கிடைச்சாலும் பொன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன் நானு. சோ அதுதான் வந்து ஃபைனல் பண்ணிருக்கிறேன். ஏன்னா அப்பதான் 21 days வந்து வரும் நியூ இயருக்குள்ள. சோ அதனாலதான் வந்து புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு பாக்குறேன். அதுக்கு இடையில நான் ஏதாவது சீட் பண்றதா இருந்தாலோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்தி வெர்ஷன்ல போவேன். சரி, இது இல்லாட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நான் வந்து சீட் பண்ற மாதிரி இருந்தாலும், ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா மேக்ஸிமம் உங்களுக்கு வெயிட் லாஸ் நான் வந்து மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இந்த 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சும் பண்ண போறோம். நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. அப்புறம் நம்மளோட சங்கீதா சிஸ்டருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ணனோட பேர் எனக்கு தெரியல சிஸ்டர். அப்புறம் உங்களுக்கு 2 பேருக்குமே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சங்கீதா சிஸ்டர். அண்ணன்ட்டையும் சொல்லிடுங்க. நீண்ட ஆயுளுடனும் மிக சந்தோஷமா இருக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? வாங்க. அதுக்கப்புறம் சேலஞ்சுக்கு எல்லாரும் ரெடியில 21 daysங்க. பக்காவா இந்த 21 days வந்து பண்றோம் நியூ இயருக்காக. சரிங்களா? நம்ம ஒரு டார்கெட் இந்த நியூ இயருக்கு இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து பண்ண முடியாது, ஏன்னா அங்கிட்டு ஒரு 15 நாள்லயே பொங்கல் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதுக்கு வேற ஒரு வாரம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலாம். சிம்பிளா அப்பப்ப இனிமே குட்டி குட்டியா பண்ணிட்டோம்னா நமக்கும் ஸ்ட்ரெஸ் கிடைக்காது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. சோ அந்த மாதிரி கூட அது வேணா பண்ணலாம். ஓகே சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்க, நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கிறேன். அதான் என்ன பத்தி எங்களோட ஊரு என்ன இதெல்லாம் உங்க அம்மா அப்பா இதெல்லாம் பத்தி எல்லாரும் கேக்குறீங்க. ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் வந்து இருக்குது, மறக்காம பாருங்க. சரிங்களா? நேட்டிவ், உங்களோட நேட்டிவ் எதுன்னு கேட்டீங்க. நான் பிறந்தது எல்லாமே சிவகங்கைங்க. என்னோட ஹஸ்பண்ட், அதாவது நாங்க ரிலேஷன் தான், என்னோட மாமா தான். பரமக்குடி பக்கம், முதுகுளத்தூர் பக்கத்துல. சரிங்களா? பரமக்குடிக்கும் முதுகுளத்தூருக்கும் நடுவில் இருக்கிற சாம்பகுளம்ன்ற ஊரு தான், சொந்தம் தான். சரிங்களா? இது எல்லாமே டீட்டெயிலா அதுல சொல்லியிருக்கேன், மறக்காம பாருங்க தேவைப்பட்டால். எவ்வளவு இயர்ஸா நீங்க வந்து டெல்லியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் 8 yearsா நான் வந்து இங்க வந்து டெல்லியில இருக்கேங்க. ஹஸ்பண்ட் பிறந்தது எல்லாமே இங்கதான். ஏன்னா எப்படின்னா என்னோட மாமியார் மாமனார் இங்க வந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு. சோ அந்த மாதிரி. அண்ணா என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா வந்து இருக்காங்க. எது அப்பளம் வந்து சாப்பிடாதீங்க, அதுல உப்பு நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு ஆசைக்காக சாப்பிடுறது, மத்தபடி அந்த அளவுக்கு அதை வந்து சாப்பிடுறது கிடையாது. அளவுக்கு நம்ம சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பிளாக் காஃபில நீங்க வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. சுகர்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க. வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா ஆட் பண்ண கூடாது. அப்படியே எனக்கு பழகிடுச்சு. சோ நார்மல் டேஸ்லயுமே அப்படிதான் நான் வந்து குடிப்பேன். 4.5 கிலோ குறைச்சிருக்கேன் சிஸ்டர். ஆனா என்னோட வெயிட் வந்து எந்த சேஞ்சஸ்மே என்னோட பாடியில தெரியாத மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்டிங்ல வாட்டர் கண்டென்ட் வந்து குறையுங்க, அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாற்றம் இருக்காது. சோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உங்களோட உழைப்பை போடுங்க, அதற்கான பலன் வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? டீ காஃபி குடிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. டீ காஃபி வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு பால் இதெல்லாமே பிடிக்காது. அம்மா வந்து ஆத்தி கொடுத்து இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் அப்ப இருக்கும்ல, போன்விட்டா, விவோ போன் இல்ல விவான்னு ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்ப எனக்கு மறந்துருச்சுங்க. அதெல்லாம் வந்து கலக்கி கொடுப்பாங்க. ரொம்ப எனக்கு அந்த ஆடை பார்த்தாலும் ஒரு மாதிரி உம்மட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்போ முடிஞ்ச வரைக்கும் குடிப்பேன். ஆடை இல்லாட்டினா ஊதி குடிப்பேன். கொஞ்சம் ஆடை தட்டு போட்டுருச்சுன்னா எனக்கு ஓங்கரிச்சு அப்படியே இருட்டேட்டா இருக்கும். அப்ப அம்மாவுக்கு தெரியாம இந்த சைடு ஊத்திடுவேன். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இப்ப வந்து யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சேட்டை போடுறது நம்ம அந்த மாதிரிதான் இருக்குது. இப்பெல்லாம் தலைக்கு என்ன வைக்கணும்னு நினைச்சா கூட யாராவது வச்சு விட மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அப்பெல்லாம் வந்து எங்க அம்மா, என்னோட அம்மாச்சிலாம் வந்து கூப்பிட்டு உட்காந்து நம்மள வந்து தலைய வந்து பின்னி விடுறது, இதெல்லாம் எண்ணெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எரிச்சலா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல யாராவது நம்மளுக்கு அதை செஞ்சு விட மாட்டாங்களான்ற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இதை வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு அது வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது. இப்படி பண்ணிருக்கோமே நம்ம, இப்ப ரொம்ப மிஸ் பண்றோமே அப்படின்லாம் எனக்கு தோணும். சோ அப்படிதான் இருக்குதுங்க, என்ன சொல்றது.
சோ அதனால டீ காஃபி என்ன சின்ன பிள்ளை குடிக்க மாட்டேன். அதுக்காக அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஈஸி சிஸ்டர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் வந்து ஒரு ஸ்வீட் நல்லா சாப்பிடுவேன், ஒரு ஃபுட்டி நல்லா சாப்பாடு சோறு அதெல்லாம் சாப்பிடுற ஆளு, டேஸ்ட் பண்ணி நல்லா ரசிச்சு ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிட்ற ஆளு. அது எல்லாமே இதுக்காக நான் வந்து தியாகம் பண்ணிருக்கேன். சோ அதனால நீங்க ஒரு டீ காஃபியை வந்து தியாகம் பண்ண முடியாதா? முடியும். நமக்கு இந்த சக்சஸ் வேணும் அப்படின்னா இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா இன்னொரு விஷயம், நல்லா சாப்பிட்டவங்க, இப்ப நல்லா சாப்பிடறவங்களுக்கே என்னென்னமோ வருது. அப்ப நம்ம எல்லாம் வந்து எப்படி இருக்கிறது சொல்லுங்க? உடம்ப நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அப்ப அதுக்கு அத்தப்ப நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண அழகா இருப்போம், அது வந்து ஒரு பார்ட் தாங்க. ஆனா இன்னொரு விஷயம், நம்ம உடம்புக்கு வெயிட் லாஸ் பண்ணா நல்லது. சோ அதை புரிஞ்சுக்கோங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாயிடும் எல்லாமே. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஓட்ஸ் களி, நான் ஓட்ஸ் வச்சு தோசை தான் வந்து பண்ணி சாப்பிடுவேன். அதை செஞ்சு சாப்பிட்டு எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஓட்ஸ் களி ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே ஓட்ஸ் களி ரொம்ப லோ கலோரிங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழம்பு வகைகளோட கூட்டு பொரியலோட வச்சு சாப்பிடும் போது உண்மையாவே ஒரு மீல் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் எனக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்தியான விஷயம் சாப்பிடும்போது அதுவுமே சூப்பரா சரியாயிடும். நிறைய பேர் பிசிஓஸ், தைராய்டு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், ஈட் ஹெல்தி. அதுதான், அது வந்து கரெக்டானது. நமக்கு வந்து தேவைக்கேற்ப சாப்பிட்டா போதும், அதுதான். சரிங்களா? மத்தபடி நம்ம வந்து அன்வான்டா நம்ம என்னன்னா ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. நம்ம உடம்புக்கு தேவையானது சாப்பிட்டா போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் மார்னிங் 2 சப்பாத்தின்றது, நிறைய பேர் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி முட்டை கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்றீங்க. அது மாதிரி மதியம் எடுத்துக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து புரோட்டீன் எடுத்துக்கோங்க, ஆனா லைட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. நைட் டின்னரும் அப்படிதான், ஆனா மதியம் நல்லா எடுத்து இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல 2 சப்பாத்தி, அந்த மாதிரி மதியத்துல எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் அதுதான் சொல்றீங்க, காலையிலேயே நீங்க வந்து ரொம்ப ஹெவியா இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். இப்போ வந்து சப்பாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் இருக்கு, ஆனா அதுல வந்து நிறைய கார்ப்ஸ் அதுலயுமே இருக்குது. இப்ப ரைஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்றது காரணம் ஃபுல் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனால இதுல ஃபைபர் கொஞ்சம் இருக்கு, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அளவா எடுத்துக்கணும் இல்லையா? காலைல பிரேக்ஃபாஸ்டே அவ்வளவு ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்ல. புரோட்டீன் ஏதாவது இந்த பயிர் வகையில வேக வச்சு சாப்பிட, முட்டை வேக வச்சு, அது கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? பச்சையா ஒரு கேரட் கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிட்டு இது பண்ணிக்கோங்க. கம்புங்கூழு, இது கம்பு வச்சு களி இதெல்லாம் சாப்பிடலாமா? கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா. ஹெல்தியா சாப்பிடறத அளவா சாப்பிடுறோம், அதுதான். சரிங்களா? கண்டிப்பா எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மில்லட்ஸ் வகைகள் எல்லாமே நல்லது, ஏன்னா அதுல ஃபைபர் நிறைய இருக்குது. அரை மணி நேரம் காலையில வாக்கிங் பண்றேன், ஈவினிங் வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்றேன், ஓகேவா? கண்டிப்பா ஓகே தான், பண்ணலாம். உங்களுக்கு ஏத்தாப்புல ஆனா அன்னைக்கு தினத்துக்கு நம்ம 1 மணி நேரம் கண்டிப்பா வாக்கிங் பண்ணிருக்கணும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியாவது வாக்கிங் பண்ணிட்டு படுங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட் உங்களோட வெயிட் லாஸ்க்கு. சரிங்களா? ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க பேசுறத பார்த்தா நியூஸ் ரீடர் பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல எல்லாம் என்ன பார்த்தா அனிதா சம்பத் மாதிரி நீங்க வந்து தமிழ் உச்சரிப்பு எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம நியூஸ் ரீடர் மாதிரி பேசுறமா என்னன்னு தெரியல, பட் எனக்கு அப்படித்தாங்க வருது. அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து ஆகுமா வெயிட் லாஸ் நடந்தா? அப்படிலாம் கிடையாதுங்க. புரோட்டீன் கரெக்டா எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்காது. புரோட்டீன் இல்லாம நம்ம பட்டினியா கடந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அரை பட்டினியா என்ன சாப்பிட்றோம் தெரியாம அப்படி சாப்பிடறதுனாலதான் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம் இதெல்லாமே வரும். ஆனா நம்ம கரெக்டான புரோட்டீன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹேர் growth நல்லாவே இருக்கும், ஹேர் ஃபால் இருக்காது. சரிங்களா? அப்புறம் வாக்கிங் பெட்டரா இல்ல எக்ஸசைஸ் பெட்டரான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே வந்து பெட்டர் தான். வாக்கிங் பண்ணாலே நமக்கு வந்து சூப்பரா குறைக்க முடியும், முடிஞ்சா எக்ஸசைஸும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அவ்வளவுதான். சரிங்களா? பட் வந்து ஃபுட் ஹேபிட் 80% நமக்கு வந்து அதாவது ஒரு ஹெல்தி டயட் வந்து 80% வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுதான் வந்து. சரிங்களா? சோ அப்புறம் வந்து அதான் சொல்றேன், வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் எப்ப ஸ்டார்ட் நாங்க ரெடி இப்படி எல்லாருமே சொல்லிட்டீங்க. சோ புதன்கிழமை நம்மளோட 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நாளைக்கு ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பிடிச்ச மாதிரி என்ன, இதையும் ஒண்ணு சாப்பிட போறோம், அவ்வளவுதான். பட் நான் மெயின்டைன்ல தாங்க இருக்கேன். சோ அதனால அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? சரி வாங்க, இது ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கோகோ கோகோ கொக்காடு கொளருது. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா பால் வந்து ஒரு சைடு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். கவனுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ கொண்டைக்கடலை நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் நான், வெள்ளை கொண்டைக்கடலை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து உப்பு வந்து போட்டு குக்கரில் சைடில் வந்து வேக வச்சிடலான்ட்டு ஒரு சைடு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சி சித்தி அவங்களுக்குலாம் வந்து காஃபியும் போட்டு கொடுத்துடலான்னு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து குடிக்கிறேங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணி வந்து காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் தான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதனால வந்து பையனுக்குமே வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்டைக்கடலையும் குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன், கிட்ட பயங்கரமா நாய் கத்திட்டு இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பாலும் அதை ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டைக்கடலையும் வெந்துருச்சு. அதை வந்து எடுத்து கொஞ்சம் அவனுக்கு வச்சிடலான்ட்டு வேக வச்ச கொண்டைக்கடலை. அதுக்கப்புறமா பிரெட் 3 டோஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து பட்டரும் கொஞ்சமா சாஸும் அப்ளை பண்ணி வந்து வச்சாச்சு அவருக்கு. அப்புறம் சித்தியும் பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி காஃபி வச்சு கொடுத்து அவங்களுக்கும் எக்ஸாம்க்கு டைம் அடிச்சுட்டு கிடக்கிடன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து தம்பியும் வந்து சூப்பராக வந்து சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க்குமே போட்டு விட்டாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து போய் விடுறதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து சரி குக்கரில் அரிசியை கலைஞ்சி வச்சிடலான்னு அதையும் வந்து வச்சு விட்டுட்டு இங்கிட்டு காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பீட்ரூட் இருந்தது அதையும் துருவி எடுத்துக்கலான்ட்டு குக்கரில் இங்கிட்டு நல்லா விசிலும் வந்துருச்சு. அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலான்ட்டு சாதத்தை ஹாட் பாட்லையும் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து போட்டு வச்சுட்டு அப்புறமா புளிக்குழம்பு தாங்க இந்த கொண்டைக்கடலை வச்சு பண்ணலான்ட்டு எப்பவும் போல தான் பூண்டெல்லாம் தட்டி போட்டு எப்பவும் போல தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் இருந்தது, இந்த குண்டு கத்திரிக்காய் தான், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிட்டான் அப்படின்ட்டு. புளிக்குழம்பு காரக்குழம்பு எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தாங்க. வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் மசாலாவுக்காக. நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரே பொடியாக அரைச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதையும் வந்து பண்ணிட்டு இங்கிட்டு வந்து காஃபியும் போட்டுக்கிட்டாச்சு. காஃபி போட்டுட்டு அப்புறமா என் ஃப்ரெண்ட் ஹேமா வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதனால சாக்லேட்ஸ் வந்து அவங்க பையனை ஸ்கூலுக்கு விட போகும்போது வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு அவங்களையும் அனுப்பிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி இங்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இடையில கொண்டைக்கடலை வேந்ததையும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் கிளம்பிட்டாங்க. எங்களாலையும் காலைல நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கும் வேலை டைம் போயிட்டாங்க. அப்புறமா வந்து அம்மாச்சிக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு காஃபியோட கொடுத்துட்டு வந்துட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட். அப்புறமா பீட்ரூட் எப்பவும் போல கடுகு கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகாலாம் போட்டு தாளிச்சு விட்டு பீட்ரூட்டையும் துருவி போட்டு கிண்டி விட்டுருக்கேன். இங்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவுனா சூப்பரான காரக்குழம்பு மாதிரி ஒரு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கிட்டு பீட்ரூட் பொரியலும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம், அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல்லாம் வச்சு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. காலைல என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டைக்கடலை அந்த புளிக்குழம்பு வந்து கொண்டைக்கடலை மட்டும் எடுத்து வச்சு அப்புறமா பீட்ரூட் பொரியல் வச்சு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. வெயிட் லாஸ் டயத்தில் இந்த மாதிரியும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஜஸ்ட் மெயின்டைனிங்லேயுமே இது ஹெல்த்தியான வெர்ஷன் சரிங்களா, அதுதான் சரிங்களா. கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு போட்டு குளிச்சு சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. சின்னவரும் ஹாய் சொல்லிட்டு இருக்காரு பாருங்களேன். நாளையில இருந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேங்க, ரெடி ஆயிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து 11 மணி போல் அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன் கொண்டு போய். அப்புறமா சரி மிஷினில் போட்டிருந்தேன் துணி, அதெல்லாம் போட்டதெல்லாம் அள்ளிட்டு போய் காய வந்து மேலே போட்டுக்கிட்டு இருந்தேங்க. நல்லா வெயில். காலையிலே கொஞ்சம் வந்து குழம்பெல்லாம் வச்சிட்டோமா, நான் 2 நாளாக துணி வந்து போடல மிஷினில், உங்களுக்கே தெரியும். அதனால அந்த துணியெல்லாம் அள்ளிட்டு போய் போட்டு காய வச்சு ஐயப்பா காய வச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மாடியில் வந்து நல்லா வெதுன்னு நல்லா வெயில் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதனால உட்காந்து நல்லா இருந்தோம். அப்புறமா வந்து கீழே வந்துட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் கவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அதுக்கப்புறமா இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஹேமா என்னடா கொண்டு வந்தாங்கன்றத சாக்லேட் பிள்ளைங்க வந்தோடனே ஓப்பன் பண்ணவும் அவங்களுக்கு எக்ஸைட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் காலைல ஆஃபீஸ்க்கு போயில அவங்களுக்கு 2-3 கொடுத்து விட்டுட்டேன், நான் அம்மாச்சிக்கும் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே ஸ்னிக்கர்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரொம்ப இன்னைக்கு அப்படியே வந்து காலைல லஞ்ச் முடிச்சதுனால மற்ற வேலைகள் எல்லாமே இப்போ என்னத்தை தான் காலைல வேலை முடிச்சாலும் அதுக்கேற்றாப்புல இன்னொரு வேலை நம்ம கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி. அப்புறமா சித்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வரையில என்னமோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க பாருங்களேன். அவன் கேட்டை திறந்து விட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா
அப்பளத்தை பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு அந்த கொண்டக்கடலை புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் இருக்கு, சாதமும் குக்கர்ல வச்சு வச்சிட்டோம். அப்புறம் அப்பளம்லாம் பொரிச்சு அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நானுமே கொஞ்சம் சாதம், கொண்டக்கடலை புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் எல்லாமே வச்சு மதியம் லஞ்சு செம்மையா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க சூப்பரா. அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போடணும்ல, அந்த வேலையை முடிச்சாதான் மற்ற வேலை ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஷார்ட்ஸ் எடிட்டிங்கு அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு பிளாக் காஃபி நான் வந்து போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட சுடு தண்ணி, அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. சுகர் ஆட் பண்றீங்களா அதெல்லாம் கேட்பீங்க, அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. சூப்பரா வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காஃபி அம்மாச்சிக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கவனுக்கும் வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. சொட்டெல்லாம் போட்டு அவரையும் வந்து பேக் பண்ணி டியூஷன்ல கொண்டு போயிட்டு வச்சு 2 3 நாள் அவர் வந்து முடியாதனால அனுப்பல. இப்போதான் வந்து இன்னைக்கு தான் வந்து அனுப்பியிருக்கோம். அப்புறமா டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு சரி டின்னர் டைம் ஆயிடுச்சேன்னு மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட டின்னருக்கு என்னன்னா ஒரே ஒரு ப்ரௌன் பிரெட், கொஞ்சம் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் அந்த கொண்டக்கடலை கத்திரிக்காய்லாம் வச்சு நான் வந்து டின்னரை வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிட்டேங்க. ஏன்னா இப்போ கடந்த 2 நாளாக நல்லா ரைஸ் சாப்பிட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ மெயின்டைனில் பண்ணிக்கணும்ல, அதனால வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவங்களுக்குலாம் சாதம், அப்பளம் பொரிச்சு இருந்ததுல எல்லாமே வச்சு நைட் டின்னர் எப்படி வச்சுங்க, சுட சுட சாதம் வச்சு கொடுத்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வரையில வந்து கொஞ்சம் குளிர் ஸ்நாக்ஸ், கடலை வெல்லம் போட்டு வந்து இனிப்பு கரைச்ச மாதிரியே வெல்லம் போட்டு கரைச்சல அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாமே குளிருக்கு வந்து இங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த வெல்லம் கடலை எல்லாம் வந்து இங்க நல்லா சூடு கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த குளிர் டயத்துல. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சு வந்து கம்ப்ளீட் பண்றேன் இன்னைக்கு டேவை. ஸோ எப்பவுமே டின்னர் வந்து நீங்க சீக்கிரமா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டின்னர் எப்பவுமே சீக்கிரமா முடிச்சிடுங்க. இன்னைக்கு டேங்க எனக்கு இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளையில இருந்து வெயிட் லாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆயிக்கோங்க சரிங்களா. ஸோ அதுதான் புதன்கிழமை நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், வியாழக்கிழமை உங்களுக்கான வீடியோ வந்து வருங்க சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையை பார்த்த மிக்க நன்றி. பாய்.